நேயர்கள் மற்றும் நடுவர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் இப்பொழுது பெண் புனிதர்களின் பெருமை என்னும் தலைப்பில் புனித அன்னை மரியாவை பற்றி உங்கள் முன் சில நிமிடங்கள் பேச வந்துள்ளேன். அன்னை மரியா. அன்னை மரியா என்பவர் யார்? அன்னை மரியா இயேசுவை ஈன்றெடுத்த தாய். அன்னை என்றாலே அன்பை பொழிந்து அரவணைப்பவள், அமுதூட்டி சீராட்டி தாளாட்டி ஆறுதலையும் அன்பையும் அளிப்பவள் அன்னை மட்டுமே. தான் தனது என பாராது தன் பிள்ளை நலமுடன் வாழ தனது உயிரையும் தியாகமாக்கிட தயங்காதவள். இத்தகு தியாகமிகு உள்ளம் கொண்டவளே நம் அன்னை மரியா. அன்னை மரியா புனிதர்களான அன்னம்மாள் சுவக்கின் ஆயோரின் மகளாக பிறந்தார். தாயின் கருவில் உருவாகும் முன்பே கடவுள் தனது இறை திட்டத்துக்கு ஏற்றவராக புனித அன்னை மரியாவை தேர்ந்தெடுத்து கருவில் உருவான நாள் முதல் பாதுகாத்து வந்தார். செப்டம்பர் மாதம் 8ஆம் நாளன்று அன்னை மரியாவின் பிறந்த நாளை திரு அவை கொண்டாடுகிறது. அன்னை மரியா ஜென்ம பாவமின்றி மாசற்ற நிலையில் பிறந்ததால் அமல உற்பவியாக திகழ்கிறார். அன்னை மரியாவின் அமல உற்பவத்தை டிசம்பர் மாதம் 8ஆம் நாள் நாம் கொண்டாடி மகிழ்கின்றோம். மரியாவுக்கு 3 வயதான போது அவரது பெற்றோர் மரியாவை எருசலேம் கோவிலில் காணிக்கையாக ஒப்பு கொடுத்தனர். விவிலியத்தின் பழைய ஏற்பாட்டு நூல்களை வாசித்து மறைநூல்களை படித்து அவற்றை மனதில் இருத்தி சிந்திப்பதில் அன்னை மரியா ஆர்வம் கொண்டிருந்தார். ஜெபிப்பதிலும் பாடல்களை பாடுவதிலும் சிறந்து விளங்கினார். மேலும் தேவாலயத்திற்கு தேவையான திரைச்சீலைகள் செய்வதிலும் சிறந்து விளங்கினார். மரியாவுக்கு 14 வயது ஆனபோது அவரது பெற்றோர்கள் அவருக்கு திருமணம் செய்து வைக்க ஏற்பாடு செய்தனர். தச்சு தொழிலாளரான யோசேப்புக்கு மரியாவுடன் திருமண ஒப்பந்தம் செய்யப்பட்டது. அந்நிலையில் கப்ரியேல் எனும் வானதூதர் மரியாவுக்கு தோன்றி அருள்மிக பெற்றவரை வாழ்க என வாழ்த்திய பின் இயேசுவின் பிறப்பு பற்றிய செய்தியை முன்னறிவித்தார். இதோ கருவுற்று ஒரு மகனை பெறுவீர், அவருக்கு இயேசு என பெயரிடுவீர் என்றார். மரியா அஞ்சினார். இது எப்படி நிகழும்? நான் கன்னி ஆயிற்றே என்றார். உடனே வானதூதர், தூய ஆவி உம்மீது வரும், உன்னத கடவுளின் வல்லமை உம்மேல் நிழலிடும், ஆதலால் உம்மிடம் பிறக்க போகும் குழந்தை தூயது, அது பலரின் மீட்புக்கும் காரணமாக அமையும் என்றார். உடனே அன்னை மரியா, நான் ஆண்டவரின் அடிமை, உம் சொற்படியே எனக்கு நிகழட்டும் என்று கூறி இறை திட்டத்தை ஏற்றுக்கொண்டார். கடவுள் தன்னை தேர்ந்து கொண்டதை தனக்கு கிடைத்த மாபெரும் பாக்கியமாக மதித்து ஏற்றுக்கொண்டாலும் அதனால் ஏற்பட போகும் பின் விளைவுகளையும் கஷ்டங்களையும் தாங்கிக் கொள்ள முடிவு செய்தார். அன்னை மரியா மகிமையின் அரசியாய் மோட்சத்திற்கு ஆரோபணமான ராக்கினி என போற்றப்படுகிறார். உலகில் உள்ள அனைத்து பெண்களையும் விட அன்னை மரியாவின் வாழ்வு வேறுபட்டு காணப்பட்டது. எனவே அன்னை மரியா பெண்களுள் பேறு பெற்றவரானார். நாமும் புனித அன்னை மரி போன்று பாவ நாட்டத்திற்கு இடம் கொடாமல் தூய ஆவியாரை துணை கொண்டு இயேசுவின் வழி நின்று இறைப்பணியை தொடர்வோம். நன்றி.